சென்னையில் நாளை நடைபெறுகிற ஜெயலலிதா சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சியை பன்னீர்செல்வம் ரத்து செய்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். OPS விரைவில் திமுகவில் இணையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிற இந்த நிலையில் இந்த நிகழ்வு ரத்தானது எப்படி பார்க்கப்படுகிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய 78வது பிறந்தநாள் விழா நாளை கொண்டாடப்படுகின்றது. அதிமுகவினர் வழக்கம் போன்று ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளை உற்சாகத்தோடு கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். அதன்படி சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய உயர்கல்வி மன்ற வளாகத்தில் ஜெயலலிதா அவர்களுடைய முழு உருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்கு அதிமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகும் ஒவ்வொரு ஆண்டும் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஜெயலலிதாவினுடைய முழு உருவச் சிலைக்கு மரியாதை செலுத்துவதுதான் அவருடைய வழக்கமாக இருந்து வந்தது. அதன்படி கடந்த 19ஆம் தேதி பன்னீர்செல்வம் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். அதன்படி வரக்கூடிய ஜெயலலிதா அவர்களுடைய 78வது பிறந்த நாளில் வழக்கம் போன்று இந்த ஆண்டிலும் அவருடைய முழு உருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்படும், மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படும் என்கின்ற தகவலை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் பன்னீர்செல்வம் நாளை சென்னையில் ஜெயலலிதா சிலைக்கு மரியாதை செலுத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்திருக்கின்றார். அதன்படி ஏற்கனவே அவர் வெளியிட்டிருந்த அந்த அறிக்கை திரும்ப பெறப்பட்டு புதிய அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. போடி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அலுவலகத்தில் ஜெயலலிதாவினுடைய படத்திற்கு மட்டும் அவர் மலர் தூவி மரியாதை செலுத்துவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 19ஆம் தேதி வெளியிட்ட அறிவிப்பை பன்னீர்செல்வம் தற்பொழுது திடீரென்று திரும்ப பெற்று ஜெயலலிதாவினுடைய சிலைக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்ச்சியை ரத்து செய்ததற்கு பின்னால் அவருடைய எதிர்கால அரசியல் கணக்குகள் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே சட்டப்பேரவைக்கு உள்ளாக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தன்னுடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக பன்னீர்செல்வம் பேச வைத்திருந்தார். எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியுடன் மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலேயே ஆட்சி அமையக்கூடும் என்று பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவையில் பேசியிருந்தார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.